யாழ்ப்பாணம் காரநகர் பிரதேச சபையின் தவிசாளராக சுயேட்சை குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராயன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். காரநகர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. உபதவிசாளராக திரு ஆண்டியா விஜயராசார் அவரை நான் முன்மொழிகிறேன்.
சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவரது அலுவலக பணிக்குழாவினருக்கும் உமது திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரதேச சபையை தெரிவித்து வருகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரசியல் பெரும்பொருளுக்கும் அதே போல பார்வையாளர்கள் வந்திருக்கிற கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆலய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காரணம் பிரதேச சபை என்பது ஒரு சிறிய 11 பேரை கொண்ட ஒரு பிரதேச சபை. நாங்கள் ஒரு கட்சி வீரர்களை மறந்து நாங்கள் ஒரு சகோதர பாங்கோடு இந்த சபையை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு கட்சி வீரர்களை விட இந்த வேலைகள் மண் வந்து எங்களுக்கு சொந்தமானது. இந்த அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் உண்மையாக இந்த காரணம் எப்படி நாங்கள் கட்டியிருக்கிறோம், அதை விட்டால் இந்த காரணம் இந்த வளர்ச்சி எப்படி நாங்கள் கொண்டு போகணும், நாங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் நாங்கள் ஐக்கியத்துக்கூடாக அந்த சபையில் தீர்மானத்தை எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் பூரண சம்மதம் தருவீர்கள் வேண்டிக்கொண்டு சபை மேலும் வந்த திரும்பவும் மீண்டும் நான் சொல்லி இப்படி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே கேரநகர் பிரதேச சபைக்கான தேர்தலிலே 6 வட்டாரங்களை கொண்ட தேர்தலிலே 11 உறுப்பினர்களை தெரிவு செய்யப்பட்ட சூழ்நிலையிலே எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத சூழ்நிலையிலே தமிழ் தேசிய பேரவை 2 ஆசனங்களும், அதேபோல் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு 2 ஆசனங்கள், கேரநகர் சமூக முன்னேற்ற பேரவை 2 ஆசனங்களும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2 ஆசனங்களும், தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி 2 ஆசனங்களுமாக தலா 5 கட்சிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனமும் கிடைத்தது. இந்த சூழ்நிலையிலே கேரள சமூக முன்னேற்ற பிரிவு மாட்டு வண்டி சின்னத்திலே போட்டியிட்டவர்களுக்கு இடையிலும் தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டவர்களுக்கு இடையிலும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிட்ட 6 பேருக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கேரநகர் பிரதேச சபையை முதல் கட்டமாக கேரநகர் சமூக மேம்பாட்டு பிரிவுக்கு முதல் பகுதிக்கால 16 மாதத்தை ஒதுக்கீடு செய்து அதே போல் உதவியாளராக மான் சின்னத்திலே போட்டியிட்டவரை தெரிவு செய்திருக்கின்றோம். அடுத்த தவிசாளர் தெரிவு மான் சின்னத்திலே இருக்கும். அடுத்த 3வது தெரிவு சைக்கிள் சின்னத்திலே இருப்பவருக்கு இருக்கும். இதே போல் 2வது தெரிவு உபதவிசாளர் சைக்கிள் சின்னத்துக்கும் 3வது உபதவிசாளர் தெரிவு இந்த மாட்டு வண்டி சின்னத்திலே போட்டியிட்டவருக்கும் ஒதுக்கப்படும் என்ற இணக்கப்பாட்டை ஒற்றுமையாக இந்த கேரநகர் பிரதேச சபைக்கு தெரிவு செய்திருக்கிறோம். ஆகவே மக்கள் அளித்த ஆணையை மதித்து நாங்கள் இந்த வகையிலே ஒரு தெளிவான செய்தியை சொல்வதற்காகத்தான் இங்கே கேரநகர் இந்த பிரதேச சபையிலே நடைபெற்ற தேர்தலிலே நான் தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதியாக பங்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே அந்த நிர்வாகங்களை ஒற்றுமையாக நடத்துவதிலும் இதே போல தேசிய பிரச்சனையை இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒற்றுமையாக தமிழ் மக்கள் கட்சிகள் அனைத்தும் தமிழர் உட்பட ஒரு பொது நோக்கத்தை வருவதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறி இந்த தெரிவுகளுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் மக்கள் கூட்டணி வந்து இந்த கொள்கை ரீதியில் இணங்கித்தான் வந்திருக்கா. தமிழ் மக்கள் கூட்டணி கேரள பிரதேச சபைக்கான இந்த அபிவிருத்தியிலே அல்லது ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய பேரவை, தமிழ் மக்கள் கூட்டணி, அதேபோல் கேரநகர் சமூக மேம்பாட்டு பிரிவுக்கு இடையிலே ஏற்படுத்தும் ஒப்பந்தம் இது இந்த பிரதேச சபைக்கானது. இந்த ஒப்பந்தம் இன்னொரு எல்லா மற்ற ஒரு செய்தியை சொல்கிறது. நாங்கள் இதிலே ஒற்றுமையாக பயணிப்போம் என்ற செய்தி தான் இறுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நன்றி.